வணக்கம். எனவே பேசுவோம். ரெண்டு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும், அதை பண்ணிடுறேன். முதல்ல நான் முந்தானேத்து போட்ட வீடியோ, அந்த வீடியோவில் நான் ஏதோ ரிதன்யா கிட்ட பேசுன மாதிரியே எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. வீடியோ யாருமே ஃபுல்லாக பார்க்கலங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஐயர் பொண்ணு மாதிரியே இருக்கிற ரிதன்யா கிட்ட நான் பேசலை. இனிமே அழகுல மட்டும் ஐயர் பொண்ணுங்களா இருக்கணும்னு நினைக்கிற ரிதன்யாக்கள் கிட்ட பேசின வீடியோ அது. ஒரு இறந்து போன பொண்ணை பற்றி தான் நீ வீடியோ போடணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்க. கண்ணகி ஏதோ சென்னையில் இருக்க கண்ணகி நகரில் 4வது அப்பார்ட்மெண்ட்டில் 3வது ஃப்ளோரில் வாடகைக்கு இருக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கண்ணகி இப்படியெல்லாம் இருந்து இறந்து போயிட்டாங்கங்கிறத காட்டித்தான் நீங்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு இருந்தீங்க. பெண் அடிமையாக இருக்கணும்னு கண்ணகியை காமிச்சு பேசும்போதெல்லாம் உங்களுக்கு கண்ணகியை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் ரிதன்யா கிட்ட பேசலை. ரிதன்யாவை எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இனி எந்த ரிதன்யாவும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறேன். ஐயர் பொண்ணு மாதிரி அழகா அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட வேண்டான்னு தான் நான் சொன்னேன். நாம் அறிவோடு இருப்போம் ரிதன்யாக்களே அப்படின்னு தான் முடிச்சிருக்கேன். வேணா செக் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் முடிஞ்சுதா? ரெண்டாவது விஷயத்துக்கு போயிடலாம். அறிவுனா என்னங்க? அது ஒரு கேள்வி இல்லை. என்னன்னா, ஒரு நினைவு அஞ்சலி கூட்டம், ஊடாட்டம்னு ஒரு அமைப்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடன் வட்டம் அணிக்குறிச்சான் கிராமம். ரொசாரியோ ஜான் ஸ்டீஃபன் பிஎட் முடிச்சுட்டு தமிழ் லிட்ரேச்சரில் எம்எட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டியும் முடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்டீஃபன் தன்னுடைய 32வது வயதில் இறந்துடுறாரு. எப்பவுமே நினைவஞ்சலி கூட்டம் எப்படி நடக்கும்னா, எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகி படத்துக்கு பூ போட்டு பேசிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது. இதுக்கு பேர் தான் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வர சனிக்கிழமை 12/7/2025 சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்க தலை சிறந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2nd ஃப்ளோரில் இருக்க மீட்டிங் ஹாலுக்கு போனீங்கன்னா ஸ்டீஃபன் நினைவு சொற்பொழிவு நடக்கும். தலைப்பு என்ன தெரியுமா? பொது கருத்துக்களும் அச்சு பண்பாடும். அதில் நம்ம எழுத்தாளர் பல அதிகமான் பேசுகிறாரு. பெரியார் எழுத்துக்களின் தொகையும் வகையும். முனைவர் நரேஷ் வேலுச்சாமி கொள்ளையனும் மக்கள் வீரனும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாரு. இதுக்கு பேரு தான் பெரியார் மண். ஸ்டீஃபன் எதை நோக்கி இந்த சமூகத்தை கட்டமைக்கணும்னு நினைச்சாரோ அவருடைய மறைவுக்கு பின்பும் அவருடைய நோக்கத்துக்கு பின்னாடி அவங்க இயக்கம் பயணப்படுது. இதுக்கு பேரு தான் ஊடாட்டம். இன்விடேஷன் போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க, போய் அட்டன் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம எனவே பேசுவோம்குள்ளே போய்க்கலாம். வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நான் உட்பட இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. எஸ், அது என்னன்னா, நம்ம கடந்து வந்த பாதை. உங்கள் வீட்டில் யாரா தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ இருந்தால் அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. ₹1 ரப்பர் செருப்பை குளிக்க போகிறப்ப நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. அந்த செருப்பு புதுசு மாதிரியே இருக்கும் தேஞ்சு போகிற வரைக்கும். ஏன்னு தெரியுமா? அன்னைக்கு அவங்க செருப்பு போடுறது அவ்வளவு பெரிய விஷயம். வசதியா இல்லை செருப்பே அவ்வளவுதான் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே செருப்பு போட அனுமதி மறுக்கப்பட்ட ஆட்களும் இருந்திருக்காங்க. நீங்களே நல்லா கவனிச்சிருப்பீங்க. நம்ம ஆளுங்க ரோட்டில் நடந்து போகும்போது எங்கேயாவது கோவிலை பார்த்துட்டா செருப்பை கழட்டி விட்டு போட்டு அங்கேயே நின்று தலையில் 2 கொட்டி விட்டுட்டு அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு வேளை அவங்க ஏமாந்து செருப்பை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமி வரணும்னு அவசியம் இல்லை. ஆப்போசிட்டில் ஏதாவது ஆசாமி வந்தால் கூட செருப்பு கழட்டி விட்டு தான் நிற்கணும். அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா, இப்போவும் அதை பல கிராமங்களில் பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு பார்த்துக்கோங்க. ₹1 செருப்பை கழுவி போட்டதுடைய அரசியல் நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்னைக்கு ₹1,00,000 கொடுத்து வாங்கின வண்டியாகவே இருந்தாலும் கழுவாம தான் போயிட்டுருக்கோம். எப்படி வந்தது இந்த மாற்றம்? அந்த ₹1 செருப்பை தேய்ச்சி கழுவினார்ல தாத்தா, அது எதனால தெரியுமா? அன்னைக்கு அந்த செருப்பு அவங்களுக்கு அவ்வளவு வேல்யூபிளான ஒன்று. ஏன்னா அந்த செருப்பு வெறும் பொருளாதார சம்மந்தப்பட்டதல்ல, அவங்களுடைய அந்தஸ்து சம்மந்தப்பட்டது. செருப்பு போடுறதையே அவ்வளவு சந்தோஷமா வச்சுட்டு இருந்த அந்த தாத்தாவுடைய பேத்தியோ பேரனோ தான், பேத்தினே வச்சுக்குவோமே, என் பேரனை இழுத்துக்கிட்டு இந்த நான் தான் வண்டி வாங்கி 10 நாள் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு துணி எடுத்து துடைக்க கூட கிடையாது. ஏன்னா இது எனக்கு பொருளாதார அந்தஸ்தும் இல்லை, சோஷியல் ஸ்டேட்டஸும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம்தான் தந்தை பெரியார். எனக்கு இன்னைக்கு அந்த பொருள் மேலே பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை.
நான் மதிவதனி தோழரை பார்த்து வியந்து போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டிகிரி முடிச்சா போதும்னு சொல்கிற இடத்துல வேற ஆங்கிள் இருந்து 2 டிகிரி முடிச்சு வச்சுருக்காங்க. இந்த படிப்பும் அந்த படிப்பு கொடுத்த அந்தஸ்தும். இப்போ ரீசெண்டாக வைரலான ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். ஒரு மீட்டிங் ஹாலில் வெறும் ஜென்ஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன வயசு பொண்ணு, அதாவது ஐஏஎஸ் அப்படியே உள்ளே வருவாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ்டு எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த இடத்துல போடுவாங்க த பவர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு. அந்த பவர் ஆஃப் எஜுகேஷன் தான் அவங்க கிட்ட அந்த பதவியை கொடுத்துருக்கு. அதே மாதிரியான பவர் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்ம கிட்ட எல்லாம் பொருளாதார செழுமையை கொடுத்துருக்கு. அதனால தான் வண்டியை துடைக்க கூட செய்யாமல் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு வண்டி மேலே பெரிய வேல்யூஸ் இல்லை. இந்த வண்டியை இப்போ நான் நினச்சா வேற மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த கல்வி தான் எனக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் அதுக்கான அறிவும் கொடுத்துருக்கு. என் தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ ஒரே ஒரு செருப்பை எத்தனை தடவை அழுக்கு போகிறதுக்கு தேய்ச்சி போட்டிருப்பாரு. ஏன் அவங்க அத்தனை தடவை ஒரு செருப்பை கழுவி போட்டாங்க அப்படின்னா, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் காலுக்கு கீழே இருக்கிற செருப்பு இல்லை, தலைக்கு மேலே வச்ச அதிகாரம்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சுது? வண்டியை துடைக்காம ஓட்டுறேன்ல, அதுக்கு காரணம் திராவிடம். எந்த வண்டியை 1 ரூபா செருப்பை கழுவி போட்டு தன்னோட வாழ்க்கையை போக்குன தாத்தாவுடைய கொள்ளு பேத்தியாகியன்னா 1 லட்ச ரூபாவோட வண்டியை துடைக்காம கூட ஓட்டிட்டு போவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பணமும் பெருசல்ல, அந்த வண்டியும் பெருசல்ல. அந்த 2மே என்கிட்ட தானா வந்து சேர்ந்துருச்சு. திராவிடம் இதைத்தான் பண்ணி கிழிச்சுது. உடனே இதெல்லாம் கேட்ட தம்பிங்க, தற்குறிங்க, அந்த பெருசு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா கேட்பாங்க? உனக்கு என்ன 1 லட்ச ரூபா வண்டி வாங்குவ, நீ பேசுவ. இப்பவும் வெள்ளை ரேஷன் கார்டு தான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அதே தான். என் தாத்தன் எதுக்காக பயந்து பேசாம இருந்தானோ, எதை சொல்லி என் தாத்தாவை இழிவுபடுத்தினாங்களோ, இன்னைக்கு நான் அதை சொல்லி தான் என்னோட உரிமைகளை பெற்றிருக்கேன். கடன் வாங்கியாச்சு சொந்த வண்டி வாங்கி அந்த வண்டியில போவேண்டா டா. ஏன் தெரியுமா அந்த டாவை அழுத்தி சொல்றேன்? சொந்த காசுல வாங்கின செருப்பை எத்தனை தடவை கழுவி போட்டாலும் ஏதோ ஒரு ஆசாமி வந்தா கழட்டி கையில வச்சுக்கணும். திராவிடம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஓட்டு வண்டிய, யார் முன்னாடி வந்தா என்ன, நீ வாட்டுக்கும் வண்டியில போயிட்டே இரு. தந்தை பெரியார் மண்ணுன்னு சொன்னோம்ல, இதுதான் தந்தை பெரியார் மண். இதை எங்கேயாச்சும் வட இந்தியால போய் பாருங்க, உடனே தம்பிங்க அதுக்கு வருவாங்க. இந்த புல்லட் ஓட்டின பையனோட கைய வெட்டினாங்கல்ல, படிச்ச பையனை வீடு புகுந்து வெட்டினாங்கல்ல, குழந்தைக்கு முட்டாய் தர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இதோ வேங்கை வயல்ல கலந்தாங்கல்ல. அன்னைக்கு செருப்பு போடக்கூடாதுன்னு எங்க கிட்ட எவன்லாம் சொன்னானோ அவன்லாம் இப்பவும் அவனோட ஆற்றாமையினால அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு 1-2 பேத்துக்கு பண்றதுக்கே அவன் 1000 தடவை யோசிக்கணும். அப்படியே மீறி செஞ்சாலும் உள்ளதா இருக்கணும். சட்டம் கொடுத்த பாதுகாப்பு எந்த சட்டம்னு கேக்குறீங்களா? நம்ம அம்பேத்கர் கொடுத்த சட்டம் தான். அம்பேத்கர் கொடுத்த சட்டம் இந்தியா ஃபுல்லா தானே. அது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு தீவிரமா இருக்கு தெரியுமா? அந்த தீவிரத்துக்கு காரணம் திராவிட கழகம். திராவிடர் கழகம் சமூகத்துல அந்த வேலையை பண்ணுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலையும் அந்த வேலையை தீவிரப்படுத்தி வச்சிருக்கு. அதனாலதான் 1 லட்ச ரூபாய் வண்டியா இருந்தா கூட துடைக்காம போறதுக்கு காரணம். அந்த என்கிட்ட வந்துதான் மாடு மேய்ச்சா 9 லட்சம் கோடியா. யாருக்கிட்ட? ஒத்த செருப்பை கழுவி போட்டுட்டு இருந்த என் தாத்தை மாடுதான் மேய்ச்சிட்டு இருந்தாரு. அவர் அந்த செருப்பை கூட போட முடியாம தான் மாடை மேய்ச்சிட்டு இருந்தாரு. நான் மாடெல்லாம் மேய்க்கலப்பா. 1 லட்ச ரூபா வண்டிய துடைக்காம போவேன். காரணம் படிப்பு, அறிவு. எனக்கு அது வண்டி, வெறும் வண்டி தான். அந்த வண்டியை பத்தி எல்லாம் நான் பெருசா பேச வேண்டியது இல்லை. ஏன்னா ஆரம்பமா இருந்த செருப்புக்கிட்டேயே அத்தனையும் பேசி முடிச்சாச்சு. இனி பேச வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட தான். அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் பேசுறேன், நீங்க பேசுங்க, எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.